உபயோகித்து தண்ணி அந்த காலங்களில் நம்ம மாதிரி ஊற்றி கழுவுறதும் இல்லை. பாத்திரங்கள் வச்சு கையென செய்வாங்க, அள்ளி ஒது செய்வாங்க. அப்போ அந்த தண்ணி என்ன செய்யுங்க, இவர் மீது ஊத்துங்கள். யாரு? ஒன்னு ஆயின் பார்த்துட்டு போன ஆளு, ரெண்டாவது அவர் கண் பார்வை பட்டு பாதிக்கப்பட்ட மனுஷன், ரெண்டாவது மழைன்னு. இவர் தண்ணி எடுத்து மேல ஊத்துங்கன்னாங்க. டக்குன்னு ஆள் எழுப்பி உட்கார்ந்துட்டார். அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய் எது என்பதை கண்டுபிடிச்சிட்டாங்க. நாடியை பிடிச்சு பார்க்கிறது ஒரு வழி, அது சாதாரண வைத்தியர்கள் வழி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது வழி வேற வகை. அந்த ஆத்மார்த்தமான சக்தி அவர்களுக்கு உண்டு. அப்ப பார்த்து ஆளை பிடிச்சு கொண்டு வந்து ஒது செய்ய வச்சு உடனே மேல தண்ணியை ஊத்துற உடனே ஆள் சரியாயிட்டார். அப்ப இந்த பாதிப்பு, இந்த மயக்கம் என்ற இந்த நலக்குறைவுக்கு, இந்த நோய்க்கு, இந்த பாதிப்புக்கு என்ன காரணம்? கண்ணுதான் காரணம். நம்ம கண் திருஷ்டின்னு சொல்லுவோம், இந்த கண்ணுதான் காரணம். அப்ப ஒரு கண்ணினால் இன்னொரு மனிதன் பாதிக்கப்பட, கண்ணுனால எல்லாருக்கும் தானே கண்ணு இருக்கு, எல்லாருக்கும் தானே கண்ணு இருக்கு. அப்ப எல்லாரும் கண்ணும் பட்டு ஒரு மனுஷனுக்கு பாதிப்பு வர முடியாது இல்ல. அப்ப ஏன் சில கண்ணு மட்டும் பாதிக்குது? அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னது மாதிரி, அல்லாஹ் குர்ஆன்ல சொன்ன மாதிரி வமின் ஷர்ரி ஹாசிதின் இதா ஹஸது, ஹஸது உள்ள கண்ணு பார்த்தா தான் பாதிப்பு வருது. எல்லா கண்ணுக்கும் பாதிப்பு வர்றது இல்லை. அந்த கண்ணு என்ன கண்ணா இருக்கணும்னா ஹஸது உள்ள கல்பு உடைய கண்ணுக்கு தான் இந்த பாதிப்பை உண்டாக்குற சக்தி இருக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மருத்துவம் சொல்லி கொடுக்கறாங்க. ஒண்ணு என்ன மருத்துவம்? பாதிப்பை உண்டாக்கியவர், பாதிப்பை உண்டாக்கியவர், அவர் உண்டாக்கிய பாதிப்புக்கு அவரே மாற்று வழியை உண்டாக்கி கொடுக்க வேண்டும். ஒது செய்ய தண்ணியை கொடுக்கணும். அப்ப அவர் கூட்டு வந்து செஞ்சாச்சு. அந்த காலத்தில் அவர் ஒண்ணு மறுத்துட்டு ஒண்ணும் போக முடியாது. இந்த காலத்துல நீங்க தானே பார்த்துட்டு போனீங்க அப்படின்னு ஒரு ஆளை கூப்பிட்டு வந்து நீங்க தண்ணி கொடுங்க, நானா என் கண்ணா பட்டது உன் கண்ணா பட்டது, அதே ஒரு பெரிய சண்டையா போயிடும். இதை விட இவருக்கு வேற வைத்தியம் பார்த்துட்டு போயிடலான்னு ஆயிடும் இல்லையா? அது பெரிய சண்டை வந்துடும் இல்ல. சமூக சண்டையாக, தெரு சண்டையாக, குடும்ப சண்டையாக கூட என்ன செஞ்சிடலாம், மாறிடலாம். இந்த கால அமைப்புல என் கண்ணு பட்டது எப்படி சொல்லலாம், என் கண்ணு ஒரு பெரிய, அது ஒரு பெரிய சிக்கலாக உருவாகிடலாம் சமூகத்துல. ஆனா அந்த காலத்துல அது இல்லை. அதனாலதான் நம்முடைய பெரியோர்கள் என்ன செஞ்சாங்கன்னா, இந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்த கண்ணேருக்கு, கண் திருஷ்டிக்கு அவர்கள் சொல்லிக் கொடுத்த இந்த மாற்று வழியை நம்முடைய பெரியோர்கள் நடைமுறைப்படுத்துறாங்க. இந்த ஹவுது உண்டானதுக்கு காரணங்கள்ல இது ஒரு காரணம். அந்த காலங்களில் ஹவுதெல்லாம் கிடையாது இல்ல, பள்ளிவாசல் தான் இருக்கும், ஹவுதே கிடைக்காது. அவரவர் தான் வீட்டுல தான் உதவி செஞ்சுட்டு வரணும். இயற்கை தேவைகளை எல்லாம் அவரோட சம்பந்தப்பட்ட வேறங்களை தான் முடிச்சுட்டு வரணும். இப்ப நம்ம பள்ளிவாசல் எல்லா சௌகரியங்களையும் பண்ணி கொடுக்கிறோம். அப்படியாவது தொழு வரட்டும்னு நினைச்சா என்னவோ பண்ணி கொடுக்கிறோம். ஆனா அந்த காலங்களில் பள்ளிகள் இந்த சௌகரியங்களே கிடையாது. அப்ப அந்த காலங்களில் ஹவுதுன்னு ஒன்றை உண்டாக்குனதுக்கு காரணங்கள்ல இது ஒரு முக்கிய காரணம். என்ன காரணம்? ஹவுதுங்கிற பொழுது எல்லாரும் அதுல உதவி செய்யறோம். அப்ப உதவி செய்யக்கூடிய மனிதங்கள்ல ஒரு மயின், ஒரு கண் திருஷ்டியால் பாதிக்கப்பட்ட மனிதனும் இருக்கலாம். அவருக்கு பாதிப்பை உண்டாக்கிய ஆயின் அந்த மனுஷனும் உதவி செஞ்சிருக்கலாம். அப்ப அந்த அதே தண்ணியில இவர் உதவி செய்ய போகும் பொழுது இவர் அந்த பாதிப்பிலிருந்து இயற்கையாக அவருக்கு என்ன கிடைச்சு போயிடுது, விடுதலை கிடைச்சு போயிடுது. நீ தானே கண்ணை எங்கன்னு பார்த்தா ஒன்னாலதான் நான் சங்கடப்படுறேன், சண்டை கூட்ட வர தேவையில்லை. இப்ப அந்த ஹவுதுகள் எல்லாம் கிட்டத்தட்ட மாற்றப்பட்டு வருது பல ஊர்கள்ல. இப்ப உள்ள வாழ்க்கை அமைப்புல இப்ப லைஃப் ஸ்டைல் எல்லாம் அந்த ஹவுதுகள் எல்லாம் இப்ப மாத்திட்டு இப்ப பைப் சிஸ்டம் கொண்டு டேப் சிஸ்டங்கள்லாம் கொண்டு வந்த மாத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலங்களில் நம்முடைய பெரியோர்கள் ஹவுது அமைப்பை கொண்டு வந்ததுக்கான முக்கியமான காரணங்கள்ல இது ஒரு காரணம். அப்ப கண் திருஷ்டி என்பது ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற நோய்களில் ஒரு நோய். அது இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அல்லைனு ஹக்குன், கண்ணுன்னு ஒண்ணு இருக்குன்னு சொல்லல, கண் திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு, அது உண்மை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லைனு ஹக்குன், கண் இருக்கா இல்லையா? கண்ணு இருக்கு, அது வேற, அதை பத்தி சப்ஜெக்டே இல்லை. அல் ஐனு ஹக்குன்னு அர்த்தம் என்னன்னா கண்ணினால் ஏற்படுகிற பாதிப்பு என்பது உண்மை. அதுல யாரும் அதுல எல்லாருக்கும் பொய் இதெல்லாம் ஏமாற்று அப்படிலாம் சொல்ல முடியாது. யாரும் சொன்னா சொல்லிட்டு போட்டது வேற விஷயம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றது இதுதான், கண் திருஷ்டின்னு ஒண்ணு இருக்கு. அப்ப அதற்கான பரிகாரம், யாரால் இந்த திருஷ்டி ஏற்பட்டதோ அவரை கொண்டு பரிகாரம் செய்வது அப்படிங்கிறது ஒரு முறை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சமயம் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய வீட்டுக்கு வர்றாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மனைவியரில் ஒருவர். அவர்கள் வீட்டுக்கு வர்றாங்க. அங்க வீட்டுல ஒரு பொண்ணு இருக்கு.
அந்நிய ஆள் ஒரு பொம்பளை இருக்கிறான், ஒரு சின்ன பொண்ணு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த புள்ள கண்ணு சிகப்பா இருக்கு, கருப்பு கலந்து இருக்கு. இப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, இந்த பிள்ளை கந்திஷ்டி ஏற்பட்டிருக்கு, நீங்க பரிகாரம் பண்ணுங்க, அதாவது ஓதி பாருங்க. இந்த பிள்ளைக்கு என்ன ஏற்பட்டிருக்கு, மாதிரி கந்திஷ்டி ஏற்பட்டிருக்கு, ஓதி பாருங்க. அப்ப அந்த கந்திஷ்டிக்கு ஓதி பார்த்த உடனே கந்திஷ்டி சரியா போயிடுது. அப்ப கந்திஷ்டிக்கு இரண்டாவது சிகிச்சை முறை, ஒன்னு பாதிக்கப்பட்ட பாதிப்பை உண்டாக்கியவரை கொண்டு வந்து ஒது செய்ய வச்சு இந்த மாதிரி செய்யறதுங்கிற ஒரு முறை. ஆனா அது சாதாரணமா நடைமுறை சாத்தியம் இல்லை இந்த கால அமைப்புல. ஆனா ஓதி பார்க்கல ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த லப்பையும் கூட்டு ஓதி பார்த்துடலாம் சுகமா. ஆனா ஓதி பார்க்கலாம் என்பதை உறுதிப்படுத்துவது யார் என்றால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஓதி பாருங்க என்று யார் சொல்றா? ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னா, கந்தின்னு சாதாரண நம்ம பழக்கத்துல சொல்லும் விஷயமாக இருந்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வலவ் கான ஷைஉன் சாபக்கல் கத்ர, வலவ் கான ஷைஉன் சாபக்கல் கத்ர லஸபகத்துஹுல் ஐன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது கலா கதரை யாரும் மீறி செல்ல முடியாது. கலா கதரை, அல்லாஹ்வுடைய கலா கதரை யாராலும் மீறி செல்ல முடியாது. அதை ஓவர்டேக் பண்றதுக்கு யாருக்கும் முடியாது. ஒரு பேச்சுக்கு கலா கதரையும் கூட ஓவர்டேக் பண்ண முடியும் அப்படின்னு ஒரு வாதத்துக்கு வச்சுக்கிட்டா, அப்படி பண்றது கண்ணுதான் பண்ணும் சொல்லலாம். அப்படி ஒரு பொருள் அப்படி கடந்து போக முடியும், அதையும் மீறி செல்ல முடியும் அப்படின்னா, அப்படி மீறி செல்லும் பொருள் இந்த கண் திருஷ்டி தான். இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவ்வளவு மோசமான சூரியம் செய்வினை அப்படின்லாம் சொல்றாங்கல்ல, அதையெல்லாம் விட கடந்த வலுவுள்ளது இந்த கண்ணு. கண் அவ்வளவு கெட்டது. அது வெறும் கண்ணினுடைய பார்வை அல்ல, அது மோசமான கல்வின் பார்வை. அது கசடு நிறைந்த கல்வின் பார்வை, பொறாமை நிறைந்த கல்வின் பார்வை, அழுக்கு நிறைந்த கல்வின் பார்வை, அசிங்கம் நிறைந்த கல்வின் பார்வை, கொதித்து போன பாதிக்கப்பட்ட கல்வின் பார்வை. அது சாதாரண கண்ணுடைய பார்வை இல்லை. அந்த பார்வையினாலதான் அந்த பாதிப்பு வருது. சாதாரணமான ஹசதா இருந்தா கண் திருஷ்டி சாதாரணமா போயிடும். கொஞ்சம் கடுத்த கண் திருஷ்டியா இருந்ததுன்னு சொன்னா அது சூனியத்தை விட கெட்டதாக. கடுத்த கண் திருஷ்டியா இருந்தா அது சூனியத்தை விட கெட்டதாக. எனவே கண் திருஷ்டிங்கிறது மனித நோய்களுக்கான, பாதிப்புகளுக்கான, நலக்குறைவுகளுக்கான காரணங்களில் அதுவும் ஒன்று. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. சரி, மூணாவது, மனுஷனுக்கு வேற வகையில பாதிப்பு வராதா? வேற வகையில பாதிப்பு வரலாம். எப்படி வேற வகையில் நலக்குறைவு எப்படி வரலாம்? உடல்நிலை பாதிப்பு எப்படி வரலாம் அப்படின்னு சொன்னா, ஏதாவது ஒரு பாம்பு கடிச்சு மனுஷனுக்கு அசௌகரியம் வரலாம், ஒரு தேள் கொட்டி மனுஷனுக்கு அசௌகரியம் வரலாம், ஒரு பூரான் கடிச்சு மனுஷனுக்கு அசௌகரியம் வரலாம். இது போன்ற ஏதேனும் ஒரு துஷ்ட அல்லது விஷச்சந்துகள் கடிச்சாச்சுன்னா மனுஷனுக்கு அசௌகரியம் வரலாம். இல்ல, அசௌகரியம் மரணம் வரைக்கும் கூட கொண்டு போகலாம். சாதாரணமா அசௌகரியம் இருக்கலாம், கொஞ்சம் அதை விட கூடுதல் அசௌகரியம் இருக்கலாம். அதையும் கடந்து போனா எங்க போயிடலாம்? மனுஷன் இறந்து போயிடலாம். இறப்பு வரைக்கும் மனுஷனை கொண்டு போகிறது மாதிரியும் இந்த பாதிப்பு, இந்த விஷத்தின் பாதிப்புகள் இருக்கலாம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பிரார்த்தனை உண்டு, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அமூத லதீகன். யா அல்லாஹ், நான் ஏதேனும் விஷப்பொருள் என்னை தீண்டி எனக்கு அந்த வகையில் மரணம் சம்பவிக்காமல் என்னை காப்பாற்றுவாயாக. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு அப்படி வரப்போறது இல்லைங்கிறது வேற விஷயம். ஏனால் ஒரு அடியார் என்ற நிலையில், ஒரு பணிவுள்ள அடியார் என்ற நிலையில், ஒரு பக்தி மிக்க உயர்ந்த மகா பெரிய அடியார் என்ற நிலையில், அல்லாஹ்வின் அடியார்களில் ஆகப்பணி உள்ளவர் என்ற ரிகார்டின் அடிப்படையில் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிற பிரார்த்தனையில் ஒரு பிரார்த்தனை, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மின் அன் அமூத லதீகன். நான் இது போன்ற விஷப்பொருள் தீண்டி நான் செய்யக்கூடாது, மௌத்தாயிடக்கூடாது. அதாவது ஒரு விஷயம் என்னன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்க்கு எல்லா ஆற்றலையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தௌர் குகையில அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய வேட்டியை கிழிச்சு இருக்கிற ஓட்டைகளை எல்லாம் அடைச்சு, அடைபடாமல் விடுபட்ட ஓட்டையை தன் காலால் பொத்தி மறைத்து கொண்டு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மடி மீது படுக்க வைத்தார்களே, அப்பொழுது அந்த அடைபடாத அந்த பொந்தின் வழியாக வருகிற பாம்பு என்ன செய்து அவர்களை தீண்டது இல்லையா? அப்ப அதுல விஷம் பரவுது, உடம்பெல்லாம் விஷம் பரவிடுச்சு. அப்ப விஷம் பரவி நீளம் பாவித்து